Hey guys, my name is Preeti and welcome to my channel. இந்த வீடியோல கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஆக்ட் ஒரு ஹிந்து பர்சன் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவங்க காலத்துக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லாமே போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ்க்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது, எப்படி லீகல் ஹையர்ஸ்க்கு ஷேர் பண்றது, இதெல்லாம் பத்தி சொல்றது தான் இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956. இப்போ ஒரு மேல் ஹிந்து இருக்காங்க அண்ட் அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் யாருக்கு போய் சேரும் அப்படின்றத சொல்லாமலே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஹி ஹாஸ் டைட் இன்டெஸ்டேட். இப்போ இந்த மேல் பர்சனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய லீகல் ஹையர்ஸ்க்கு எப்படியெல்லாம் ஷேர் பண்றது? முதல்ல கிளாஸ் 1 ஹையர்ஸ். கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல நிறைய லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸை சொல்றாங்க. இவருடைய ப்ராப்பர்ட்டி இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் 1 ஹையர்ஸ்க்கு தான் முதல்ல போய் சேரும். பட் இதுல ஒரு ஆர்டர் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஒரு மேல் பர்சன் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி முதல்ல கிளாஸ் 1 ஹையருக்கு தான் போய் சேரும். இப்போ கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் 2 ஹையர்ஸ்க்கு போய் சேரும். கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல யாருமே இல்லைன்னு சொன்னா கிளாஸ் 2 ஹையர்ஸ்க்கு போகும். இப்போ கிளாஸ் 2 ஹையர்ஸ்லயுமே யாருமே இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்னேட்ஸ்க்கு போய் சேரும். இப்போ இந்த பர்சனுக்கு ஆக்னேட்ஸும் யாருமே இல்லைன்னு சொன்னா காக்னேட்ஸ்க்கு போய் சேரும். காக்னேட்ஸும் யாருமே இல்லைன்னு சொன்னா ஹிஸ் ப்ராப்பர்ட்டி வில் பி எஸ்சீட்டட். அதுக்கு அர்த்தம் இந்த பர்சனுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை சக்சீட் பண்றதுக்கு எந்த ஹையர்ஸுமே இல்லாததுனால இவருடைய ப்ராப்பர்ட்டிஸை கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க. இவருடைய ப்ராப்பர்ட்டி இவருடைய ஹையர்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் போய் சேருது, எந்த ஆர்டர்ல அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி சொல்றது செக்ஷன் 8 to 10. அண்ட் இந்த ஆக்ட்ல ஒரு ஷெட்யூல் கூட இருக்கு. இந்த ஷெட்யூல்ல தான் கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷனையும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் 1ல யாரும் இல்லாத போது அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்ட்டு ஒரு பர்சனையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கிளாஸ்ல, அதாவது கிளாஸ் 2ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு கிளாஸஸையுமே சொல்லியிருப்பாங்க ஷெட்யூல்ல. இப்போ இந்த பர்சனோட ஹையர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்ட் 1956 வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறுமனையா மேல் பர்சன்ஸ் மட்டுமே ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மட்டுமே ஹையர்ஸா வருவாங்க. அதாவது ஃபாதர், சன், அவங்களுடைய சன் அந்த மாதிரி. 1956ல இந்த ஆக்ட் வந்தபோது இந்த பொசிஷன் கொஞ்சம் கூட மாறிச்சு. விமென்க்கு ப்ராப்பர்ட்டி ரைட் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அது கூட லிமிட்டட் ரைட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ 1956ல உள்ள ஆக்ட் படி பார்த்தோம்னு சொன்னா அதுல சர்டன் பர்சன்ஸ் ஹையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2005 அமெண்ட்மெண்ட் எல்லாம் வந்தது. இப்போ நான் இதுல கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாரெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்றது இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் பத்தி நான் இதுல சொல்வேன். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ற ஹையர்ஸ் எல்லாம் கரண்ட் லீகல் பொசிஷன்ல யாரெல்லாம் ஹையர்ஸ்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தான் நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ யாரெல்லாம் ஹையர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மேல் பர்சன் இருக்காங்க. ஹி ஹாஸ் டைட் இன்டெஸ்டேட். இவர் டெட் அப்படின்றதுனால இவரை நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ இவருடைய ஹையர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இவருடைய மதர் வருவாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃப் வருவாங்க. பட் ஆக்ட்ல பார்த்தோம்னா இத ஒய்ஃப்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, விடோன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ல பார்த்தோம்னு சொன்னா ஹஸ்பண்டோடைய ஒய்ஃபை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்ல. ஸோ அதனால இந்த இடத்துல ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, விடோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. விச் ஐ திங்க் இஸ் ஹைலி அஃபென்சிவ். ஐ மீன் ஜஸ்ட் ஒய்ஃப்னு சொல்றதுல என்ன ஆக போகுது, அதை விடோன்னு சொல்லிதான் மென்ஷன் பண்ணுமா? இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒய்ஃபை விடோன்னு சொல்றாங்க. இப்போ ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஹஸ்பண்டை என்னன்னு சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா பாஸ் த வீடியோ ரைட் நவ் அண்ட் கமெண்ட்ல போய் சொல்லுங்க. ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஹஸ்பண்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? I will wait here. Okay, I'll wait here. தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஆல்ரெடி நேம் தெரிஞ்சிருதுன்னு சொன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் தெரியலன்னு சொன்னா நான் இப்போ சொல்றேன். ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஹஸ்பண்டுக்கு பேரு விடோவர். அண்ட் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணதே கிடையாது. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னது கூட கிடையாது. அண்ட் நம்மளுக்கு விடோ அப்படின்னா தமிழ்ல என்னன்னு தெரியும், ஆனா விடோவருக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் கூட தெரியாது. இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்றதுல அவங்களுடைய ஒய்ஃபையும் நம்ம பாக்குறோம்.
ஸோ இந்த இடத்துல ஒய்ஃப்னு சொல்லாம விடோன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஆக்ட்ல நம்ம பார்ப்போம், ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஹஸ்பண்ட்னு சொல்லக்கூடாது இல்ல, அந்த இடத்துல விடோவர்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒய்ஃபோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் போய் சேரும்ன்ற இடத்துல ஹஸ்பண்ட்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர விடோவர் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இது அன்ஃபேர் தானே. அண்ட் எனக்கு இன்னும் கூட புரியாதது என்னன்னா, இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த ஆக்ட்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு தடவை கூட இந்த விடோவர்ன்ற வேர்டை மாத்திட்டு அதுல ஒய்ஃப் அப்படின்னு போட்டாலே போதும்னு அவங்க யாருக்குமே தோணவே இல்லையா? எனிவேஸ் இட் இஸ் வாட் இட் இஸ், ரைட்? ஸோ நம்ம இந்த இடத்துல நான் ஒய்ஃப்னு சொன்னாலும் கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது விடோ அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய சன்ஸ் வருவாங்க. எத்தனை சன்ஸ் இருந்தாலும் அத்தனை சன்ஸ். அண்ட் சன் மாதிரியே டாட்டரும் வருவாங்க. இப்போ ஒரு சன் இருக்காங்க, ஆனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இறந்தவங்கள பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். அண்ட் இப்போ இந்த சன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சக்சஸர்ஸ் வருவாங்க. அவருடைய ஒய்ஃப், அந்த சன்னுடைய சன், அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய டாட்டர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட ஹையர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க இல்ல, சோ இதுக்கு பேரு தான் ரூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். இப்போ அவருக்கு இன்னொரு டாட்டர் இருக்காங்க, ஆனா அந்த டாட்டர் கூட இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஹையர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு சன்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க சன்ஸ் வருவாங்க, அப்புறம் டாட்டர் வருவாங்க. இப்போ ஒருவேளை இந்த சன் கூட இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த சன்னுடைய ஒய்ஃப், அந்த சனுக்கு ஏதாவது சன் இருந்தாங்கன்னா அந்த சன், அண்ட் அப்புறம் டாட்டர். அதே மாதிரியே தான் இந்த டாட்டர் இருக்கும். இப்போ இந்த டாட்டர் இல்லனா இந்த சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஷேர் வந்து அவங்களோட டாட்டருக்கு மட்டுமே போகும். இந்த 4 பேர் வந்து 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஆட் பண்ணப்பட்டவங்க. இப்போ இந்த கிளாஸ் 1 ஹையர்ஸ் ஆக்ட்ல ஷெட்யூல்ல கிளாஸ் 1 ஹையர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்சனை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, விடோ ஆஃப் எ ப்ரீடிசீஸ்ட் சன் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்ட் சன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த சன்ன எப்படி ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சன் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்ட் சன் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்ட் சன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கீழ இருந்து மேல போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இறந்து போனவங்கள வெறுமனையா டிசீஸ்டுன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல, ஆனா ஏன் ப்ரீ டிசீஸ்டுன்னு சொல்றாங்க? ஏன்னா அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த இடத்துல ப்ரீ டிசீஸ்டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த டாட்டரை ஆக்ட்ல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டாட்டர் ஆஃப் எ ப்ரீ டிசீஸ்டு டாட்டர் ஆஃப் எ ப்ரீ டிசீஸ்டு டாட்டர் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டஃபா இருக்கும் இல்ல, சோ அதனால இந்த மாதிரி டயக்ராம்ல நம்ம டிரா பண்ணி பார்த்தாதான் ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த சன் ஆக்ட்ல எப்படி சொல்லியிருப்பாங்க, சன் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்டு டாட்டர் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்டு டாட்டர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த டாட்டரை ஆக்ட்ல எப்படி சொல்லியிருப்பாங்க, டாட்டர் ஆஃப் எ ப்ரீடிசீஸ்டு சன். அண்ட் இந்த சன்ன சொல்லியிருப்பாங்க சன் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு டாட்டர். இந்த மாதிரி தான் ஒருத்தர் பேரையும் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு குவிக் சம்மரைசேஷன் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் அந்த மேல் வாஸ் டைட் இன்டர்ஸ்டேட், இறந்துட்டாங்க, அதனால பாக்ஸ்ல போட்டுடலாம். முதல்ல இவருடைய ஷேர் அவங்களுடைய மதருக்கு போகும், அதுக்கப்புறம் வைஃப் இல்லைன்னா விடோ, அதுக்கப்புறம் சன்ஸ்க்கு போகும், டாட்டர்ஸ்க்கு போகும். ஒருவேளை அந்த சன் வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு, டாட்டருக்கு போகும். இப்போ ஒருவேளை அவங்களுடைய டாட்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சன்னுக்கு, டாட்டருக்கு போகும். ஒருவேளை இந்த சன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஷேர் வந்து இவங்களுடைய ஒய்ஃபுக்கு, சன்னுக்கு, டாட்டருக்கு போகும்.
அதே மாதிரி இந்த டாட்டர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுடைய ஷேர் வந்து சன்னுக்கு டாட்டருக்கு போகும். அண்ட் இந்த டாட்டர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஷேர் அவங்களுடைய டாட்டருக்கு போகும். இந்த சன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஷேர் அவங்களுடைய டாட்டருக்கு போகும். இதுல இந்த பர்சன் இந்த பர்சன் இந்த பர்சன் இந்த பர்சன் இவங்க 4 பேரும் 2005 அமெண்ட்மெண்ட்ல இன்சர்ட் பண்ணப்பட்டவங்க. இப்போ இந்த ஹையர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு ஷேர் ப்ராப்பர்ட்டில கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த மதருக்கு வந்து 1/6 ஷேர் கிடைக்கும். அண்ட் இந்த விடோவுக்கு 1/6 ஷேர் கிடைக்கும். அண்ட் இந்த சன்னுக்கும் அதே மாதிரி, அண்ட் இந்த டாட்டருக்கும் அதே மாதிரி, இந்த சனுக்கும் அதே மாதிரி, அண்ட் இந்த டாட்டருக்கும் அதே மாதிரி. ஏன் இதுல 1/6 நான் போட்டேன்? ஏன்னா மொத்தமா 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க இல்ல, அதனால. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த சன் இந்த டாட்டர் வந்து இறந்துட்டாங்க இல்ல, ஸோ அவங்களுடைய 1/6 ஷேர் அவங்களுடைய ஹையர்ஸ்க்கு போகும். ஸோ இந்த 3 பேத்துக்கும் இவங்களுடைய ஷேர் ஸ்பிளிட் பண்ணப்படும். ஸோ இந்த டாட்டருடைய ஷேர் இவங்க 2 பேத்துக்கு ஸ்பிளிட் பண்ணப்படும். ஸோ 1/6 ஷேர் இருக்கு. ஸோ அதை 2 பேத்துக்கு ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு 1/12 ஷேர் கிடைக்கும் அண்ட் இவங்களுக்கும் 1/12 ஷேர் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த 1/6 ஷேரை 3 பேருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த 1/6 ஷேர் 3ஆ ஸ்பிளிட் ஆகணும். ஸோ 1/18 ஷேர் இவங்களுக்கு, 1/18 ஷேர் இவங்களுக்கு, அண்ட் அதே மாதிரியே 1/18 ஷேர் இவங்களுக்கு. ஆனா இந்த இடத்துலயும் நம்ம பாக்குறோம் இந்த சன் இறந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய 1/18 ஷேர் மறுபடியும் 3ஆ ஸ்பிளிட் பண்ணப்படும். அதே மாதிரியே தான் மத்த எல்லாத்துக்கும் கூட. இந்த டாட்டர் கூட இந்த இடத்துல இறந்துட்டாங்க இல்ல, ஸோ அவங்களுடைய ஷேரும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி அவங்களுடைய ஹையர்ஸ்க்கு போகும். ஒருவேளை அவங்களுக்கு சன் கிடையாது ஆனா டாட்டர் மட்டுமே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஷேர் வந்து அப்படியே அந்த டாட்டர் எடுத்துப்பாங்க. ஒருவேளை டாட்டர் இல்ல சன் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா அந்த ஷேர் அப்படியே சன் எடுத்துப்பாங்க. இதே மாதிரியே தான் எல்லாத்துக்கும். ஆனா அவங்களுக்கு சன்னும் இருக்காங்க டாட்டரும் இருக்காங்க அப்படின்னா அந்த ஷேரை 2ஆ ஸ்பிளிட் ஆகி போகும். ஸோ இந்த வீடியோல நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.